ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது விதவிதமான ரெசிபியில் செய்வாங்க. நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக வெட்டியிருக்கேன். அப்படி பெருசு சின்னதாக இருந்துச்சுன்னா 2-3 கூட வெட்டிக்கலாம். வெங்காயம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஊசி மிளகாய் சேர்த்துருக்கேன். எத்தனை வேணும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். அப்போ வந்து சட்டுன்னு வந்து தக்காளி வந்து குழஞ்சிரும். அதுக்கு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எடுத்த பிறகு பாருங்கள் கொஞ்சம் நல்லா குழஞ்சிருக்கும். குழஞ்ச பிறகு இதுக்கு அங்கிட்டு நான் இதில் கறி லீப் சேர்த்துக்கிறேன். கறி லீப் சேர்த்துக்கிட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கிடும். அதுக்கு அங்கிட்டு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் சின்னதாக வெட்டியிருக்கேன். அது சுத்தமாக கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நம்ம அதை மூடி வச்சிரும். இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். அந்த சிக்கன் உள்ள தண்ணியே அதுக்கு போதும். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் வந்து பாதிக்கு பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பெருஞ்சீரகம் தூள், சிறுஞ்சீரகம் தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க, உங்கள் விருப்பம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி நீங்கள் மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு பாருங்க, அந்த மசாலாலாம் வந்து அது எல்லா சிக்கன்லேயும் சேர்ந்து நல்லா கிரேவியாக வரும். நீங்கள் இது வந்து ட்ராயாக கூட எடுத்துக்கலாம், இல்லை கிரேவியாக எடுக்கிறதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து போதுமான அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் எடுத்துங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கோ சாம்பாருக்கோ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா காரமாகவும் இருக்கும். சாப்பாடும் நல்லா ருசியாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு சாம்பார் தான் வச்சேன். சாம்பார் வந்து வெறும் தக்காளி, பச்சை மிளகா போட்டு தண்ணி சாம்பார் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.